ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் ஆலபுட் மட்டும் தமிழ். நான் உங்கள் எஸ்கே. நீங்கள் என்னடா காருக்குள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நம்ம ஃபிகோவோட ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். டீட்டெயில்டான ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ ப்ளஸ் ரிவ்யூவோட வந்து போட்டிருந்தோம். ஸோ அப்போவே வந்துட்டு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்தோம். ஆனால் அப்போ வந்து மைக் ஆஃப் ஆனதுனால அந்த ஃபுட்டேஜ் வந்து சரியாக இல்லை, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதனால வந்துட்டு சரி டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை தனியாக போடலான்னு சொல்லிட்டு பார்ட் 2 போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இன்னும் போடவே இல்லை. ஸோ கமெண்ட்லலாம் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு பார்ட் 2 போடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் கமெண்ட் பார்த்து ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்ட் 2 வந்துட்டு நம்ம ஃபிகோவோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அது நம்ம ஃபிகோ இப்போ செகண்ட்ஸ்லலாம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ வாங்க டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போவோம். ஓகே நண்பா, நம்ம டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி வந்துட்டு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட்ஸ் வந்து மஸ்ட்டு போட்டுக்கோங்க. கூட இருக்கிறவங்களும் சீட் பெல்ட்ஸ் வந்து போட சொல்லுங்கள். அதே மாதிரி பைக்லாம் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்மெட்ஸ் மஸ்ட்டு போடுங்க. அதே மாதிரி காரில் வந்துட்டு சீட் பெல்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா தான் ஏர் பேக்ஸ் இருக்கிற காரில் ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த காரில் ஆல்ரெடி நான் கார் ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் நண்பா, நான் இந்த காரில் ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடு வந்த டைமே பார்த்திங்க அப்படின்னா கார் ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர்ஸ்லாம் வந்து அதுவே லாக் ஆகிக்கும். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம லாக் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா டோர்ஸ் திடீர்னு ஓப்பன் ஆகிக்கும். எங்களுக்கு ஒரு வாட்டி ஆயிருக்கு. ஒரு சில பேர்லாம் ஒழுங்காக டோர் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஃபீச்சராக வந்துருக்கும். அதே மாதிரி டேர்ன் பண்ணும்போதெல்லாம் மஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் போட்டு டேர்ன் பண்ணுங்கள். நம்ம இப்போ சும்மா சிட்டிக்குள்ளே தான் ட்ரைவ் பண்ணுறோம், ஹைவேவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். டோரா பூஜியின் பயணங்கள் மாதிரி. இந்த காரோட எனக்கு தெரிஞ்சு இந்த காரோட மேஜரான ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிடிசிஐ ஹார்ட்டு, அதாவது இன்ஜின். ஸோ அது மேஜர் ப்ளஸ்ஸு, அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு பர்சனலாக அந்த காரில் பிடிச்சதுன்னா அந்த காரோட ஸ்டேரிங் தான் நண்பா. நல்ல ஒரு ஃபீட்பேக் தரக்கூடிய ஒரு ஸ்டேரிங்கு. நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கும் அந்த ஸ்டேரிங் பார்த்திங்க அப்படின்னா. லோ ஸ்பீட்ஸில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நோ ஸ்பீட்ஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஒரு 80, 70, 80 தாண்டிட்டீங்க அப்படின்னாலே கொஞ்சம் அப்படியே ஸ்டேரிங்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு வெயிட் வந்து ஆட் ஆகும். ஏன்னா அது ஹைட்ராலிக் ஸ்டேரிங்கு. நம்ம வந்து 2015 அப்புறம் அந்த ஃபிகோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியஸ்டாலலாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போயுமே வந்துட்டு அந்த யூசர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் ஸ்டேரிங்கே வந்து கொடுங்க, பழைய ஃபிகோ மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஹைட்ராலிக் ஸ்டேரிங் வந்து அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க. எந்த ஸ்பீடில் ஒரு 120லலாம் போய் இந்த காரை வந்து அப்படியே டேன்லாம் பண்ணியிருக்கோம். டேன் மீன்ஸ் ரொம்ப இல்லை, கார்னரிங் பண்ணியிருக்கோம். ஸ்டேபிளாக இருக்கும். நமக்கு ஸ்டேரிங் வந்துட்டு ஒரு சின்ன ஷேக் கூட இருக்காது. நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்டேரிங் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காரை பொறுத்த வரைக்கும் கிளச்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிளச்சு வந்து இந்த ஃபோர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே கிளச்சு வந்து கொஞ்சம் ஹார்டராக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஸ்விஃப்ட் ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்போம், அதுவுமே டீசல் இன்ஜின் தான். அதோட கிளச்செல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட், அல்ட்ரா சாஃப்ட், அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பட் நம்ம ஃபிகோவோட கிளச்செல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹார்டராகவே இருக்கும். டிராஃபிக்ஸில் ஓட்டும் போது நமக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கால் வந்து வலிக்கும், அப்புறம் போக போக பழகிடும். அதுவும் ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இதை விட ஹார்டாக இருக்கும். மாட்டு கிளச்சு மாதிரி இருக்கும் அதெல்லாம். இந்த காரோட பவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்லாம் சொல்ல முடியாது. ஒரு 69 பிஹெச்பி, அதே மாதிரி 160 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இது ஒரு நல்ல பவர்னு தான் சொல்லணும். நமக்கு எப்படி சொல்கிறது, பவர் டெலிவரியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சடனாலாம் இருக்காது, ஒரு லீனியராக ஒரு கிராஜுவலாக தான் இருக்கும். நம்ம அப்படியே ஹைவேல ஏறுவோம். ஹைவேல நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு நியூஜென் ஃபிகோ போகுது. வெயிட்,
அடுத்த ஜென்ரேஷன். பவர் டெலிவரி வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஜுவலாக ஒரு லீனியரான பவர் டெலிவரி இருக்கும் நண்பா அந்த காரில். பட் நம்ம நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக அப்படி எடுத்துகிட்டு போவோம். நல்லா ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற ஒரு கார்னு சொல்லலாம். ஃபன்னாக இருக்கும் அந்த கார் வந்து ஓட்டுறதுக்கு. ஃபன் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஸ்பீடாக ஓட்டினா தான் ஃபன் அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற ஒரு கார். ஒரு 2500 RPM தாண்டிட்டீங்க அப்படின்னாலே டர்போ கிக் வந்து தெரியும். அப்படி நம்மளை அப்படி அந்த டர்போவோட அந்த ஒர்க்கு வந்து நமக்கு தெரியும். தெரியுது பார்த்தீங்களா? 2000 RPM தாண்டிட்டீங்க அப்படின்னா அப்படியே இழுத்துட்டு போகும் நம்மளை. தேர்ட் கியரில் 80 வந்துட்டேன். ஃபோர்டு பற்றி சொல்லணும் அப்படின்னாலே ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு எந்தூசியாஸ்டிக் கார்ஸாக தான் வந்துட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய கார்ஸாக தான் வந்துட்டு ஃபோர்டில் வந்து கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு ஃபிகோ, ஃபஸ்ட்டு ஃபிகோ சொல்லலாம். ஐகானுமே சூப்பராக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஃபிகோட அடுத்த ஜென்ரேஷன்ஸ்லாம் நிறையா வந்துச்சு. ஃபிகோ ஆஸ்பயர் வந்துச்சு, ஃபிகோ எஸ்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஃபிகோ எஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஃபோர்டை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஃபிகோ எஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லி. ஃபிகோ ஃபியஸ்டால எஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியன்ட் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபியஸ்டா எஸ் கூட தெரியும். பட் ஃபியஸ்டா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் பீஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா அதை வந்து ஃப்ரண்ட் டிரைவ் பிஎன்டபிள்யூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காரோட அந்த ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு பவராக இருக்கட்டும், அந்த ஒரு எப்படி சொல்லுவாங்க, அந்த ஒரு கம்ஃபர்ட், அந்த ஒரு டிரைவ் பண்ணுறதுக்கு நம்மளோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்டபிள்யூக்கு ஈக்குவலாக இருக்குமாமா, சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் ஃபியஸ்டாவே ட்ரைவ் பண்ணதில்லை. கிளாசிக் ஃபியஸ்டா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிடிசிஏ இன்ஜின் தான். எக்கோ ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு டிடிசிஏ இன்ஜின் 1.4 1.5 அந்த மாதிரி இன்ஜினு. பட் ஒவ்வொன்றுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டு வந்து அவங்களோட ஒரு வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக காமிச்சிருப்பாங்க. ஒரு கார்லையுமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபிகோவாக இருக்கட்டும், இதோட அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும், ஃபிகோ எஸ், நிறைய பேர் ஃபிகோ எஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா அப்பியரன்ஸ் மட்டும் தான் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயோ இல்லை சேசிஸ்லேயோ இல்லை சஸ்பென்ஷன்லேயோ வந்துட்டு பெருசாக ஒர்க்லாம் பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டு அந்த கார் நிறைய பேர் வாங்காமலே விட்டுட்டாங்க. அதனாலே அந்த கார் வந்து ஒரு அண்டர் ரேட்டட், அதிகமாக சேல் ஆகாத கார் ஆயிடுச்சு. பட் அந்த கார்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சஸ்பென்ஷன் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த காரில் கொஞ்சம் ஸ்டிஃபராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஃபோர்டுக்கு வந்து அந்த எஸ் அப்படின்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட், ஸ்போர்ட்ஸ் எடிஷன். ஸோ அந்த ஸ்போர்ட்டினஸ்ஸை கொடுக்கறதுக்காண்டி வந்துட்டு நம்ம அந்த சஸ்பென்ஷன், அதாவது ஃபிகோ எஸ்ஸோட சஸ்பென்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சஸ்பென்ஷன் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் ஹார்டராக இருக்கும். ஹார்டர் மீன்ஸ் ரொம்ப கிடையாது. ரியரை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் ஹார்டராக நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அதே மாதிரி ரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் தான், ஓரளவு சாஃப்டாக தான் இருக்கும் நமக்கு. பட் நம்ம ஃபிகோ எஸ்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு கொஞ்சம் ஸ்டிஃபாக வந்து கொடுத்துருப்பாங்க சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வீல் பேஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி, இன்ஜின்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு ஃபோர்டு லவ்வர்ஸுக்கு மட்டும் தான் தெரிஞ்சே தவிர மித்த யாருக்கும் வந்துட்டு பெருசாக தெரியல, வெளியே தெரில. அதனாலேயே வந்து அந்த கார் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஃப்ளாப்னு சொல்ல முடியாது, அண்டர் ரேட்டட் ஆகிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் அந்த காருக்கு வந்து ஒரு தனியாக ஒரு மார்க்கெட் இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கும் சரி, ஃபிகோக்கு, எக்கோ ஸ்போர்ட்டுக்கெலாம் நல்ல மார்க்கெட். ஏன்னா இப்போ நீங்கள் எக்கோ ஸ்போர்ட் வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல கார்னா 6 lakhs 7 lakhs கம்மியாக உங்களுக்கு எக்கோ ஸ்போர்ட் கிடைக்கவே கிடைக்காது நல்ல காராக. எக்ஸாம்பிளுக்கு நம்ம மோட்டோ வேகன், நான் யாரை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவர் தான் வந்துட்டு எனக்கு நான் என்ன சொல்கிறது அவரோட பெரிய ஃபேன்னே சொல்லலாம்.
ஏன்னா அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்மளே வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவரோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக் ஃபியஸ்டா பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருப்பாரு. அவர் பெரிய நான்லாம் என்ன ஃபோர்டை பற்றி பேசுகிறேன், அவர் ஃபோர்டை பற்றி பேசினார்னா பல நாட்கள் பேசுவார். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ட் லவர். அவர் ரீசெண்டாக வந்துட்டு அவங்க டீமுக்காண்டி வந்து எக்கோஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் அதை வந்து சேல் பண்ணி சிட்ரான் வந்து வாங்கியிருந்தாப்புல எஸ்யூவி வேரியண்ட்டு. ஸோ அவருமே வந்துட்டு எக்கோஸ்போர்ட்டை பற்றி நிறையா வந்து பேசியிருப்பாரு. அது எத்தனை பேர் நம்ம சேனலை பார்க்குறவங்க எத்தனை பேர் மோட்டோ வேகன் அண்ணா சேனல் அசீரன் அதோட வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ அவருக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நானே ஒரு குட்டி யூடியூபர், நான் எப்படி அவரை ப்ரொமோஷன் பண்ணுறேன்? சும்மா நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன், அதனால சொன்னேன். அதே மாதிரி இந்த காரோட கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட்டர் கியர் ரேஷியோன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு பெருசாக நமக்கு வந்து தட்டுறது வந்து இருக்காது. அதாவது இன்ஜின் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோ ஸ்பீட்ஸ் போயிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி டிஸ்எங்கேஜ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த காரில் வந்து இருக்காது. ஏன்னா தேர்ட் கியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து ரைஸ் பண்ணி தான் நாங்கள் ஓட்டியிருக்கோம். ஸோ பெருசாக அந்த மாதிரி வந்து இருக்காது. நல்ல ஒரு கியர். அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ரிவர்ஸ் கியர் மட்டும்தான் கொஞ்சம் வந்துட்டு எனக்கு ஏதோ இந்த காரில் சரியாக விழுகாத மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து 2 times நான் போடுற மாதிரி இருக்கும். அது எங்கள் காரில் ஒரு வேளை கியர் பாக்ஸ் ப்ராப்ளமா இல்லை ஃபிகோலே அப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ ஃபிகோ யூசர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்கள் கார் தான் பார்க்கலாம் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம காரில் வந்துட்டு இது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துட்டு நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் தான் போட்டிருக்கு. நம்ம இந்த காரோட வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகோவோட வர்றது வந்துட்டு நமக்கு நார்மல் ப்ளூடூத் மட்டும் தான் வரும். ஆக்சுவலாக இந்த காரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டைமில் ஃபஸ்ட்டு அந்த ப்ளூடூத் ஆடியோ சிஸ்டம்லாம் வந்து இந்த காரில் தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஒரு பெருமையும் வந்து நம்ம ஃபிகோவுக்கு வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த காரில் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் அந்த மாதிரி எதுவும் பெருசாக கிடையாது. நம்ம ஏபிஎஸ்லாம் கிடையாது. டைட்டானியம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இது வந்து மிட் வேரியண்ட். இதில் வந்து டீஃபாகர் மட்டும் தான் வந்து வரும். நமக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து ஏபிஎஸ்லாம் வந்து கிடையாது. பிரேக்கிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அக்யூரேட்டாக கொஞ்சம் பார்த்து தான் பிளான் பண்ணி தான் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சடனாக வந்து பிரேக் பண்ணோம், பட் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியான ஒரு ஃபீலாக வந்து இருக்கும். டக்குன்னு நிற்காது, கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் அது வந்து ஃபிகோ யூசர்ஸுக்கு வந்து தெரியும் அது நல்லாவே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. 60லேருந்து அப்படியே 5th கியர் தான் இருக்கேன். 60லேருந்து அப்படியே அழுத்துறேன் பாருங்க. அப்படியே நீட்டாக போகும். நமக்கு எந்த ஒரு ஜர்க்கு எதுவுமே இருக்காது. அப்படியே நீட்டாக அப்படியே ட்ராவல் ஆகும். அதான் அந்த காரில் சூப்பராக இருக்கும் ஒரு ஃபீலு. ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேரிங் தான் அந்த காரில் அப்படியே ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைட்டாக டர்ன் பண்ணாலே போதும். லைன் சேஞ்ச் பண்ணி போயிட்டே இருக்கலாம் சொல்லுன்னு. அப்புறம் வந்துட்டு இன்ஜின் டிடிசிஏ பற்றி சொல்கிறேன் இந்த டைமில். இந்த கார் வந்து பார்த்தி அப்படின்னா 1.4 டிடிசிஏ இன்ஜின்னு. ஆல்ரெடி பவர் டார்க்லாம் வந்து சொல்லிட்டேன். 69 பிஹெச்பி 160 Nm டார்க்கு. இதோட இன்ஜின் வந்து பார்த்தி அப்படின்னா நல்ல ஒரு ரிலையபிளான இன்ஜின். பட் வந்துட்டு ஒரு சில சின்ன ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருந்துச்சு இந்த கார்லேயும் சரி ஃபியஸ்டாலையும் வந்து இருக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம். அதாவது என்னென்னா ஆயில் லீக்கேஜ் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து இருக்கும். எங்கள் கார்லேயும் வந்து இருக்குது. பட் நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு பிரச்சனை இருக்காது. பட் ஃபோர்டு வந்து அந்த ஒரு டைமில் வந்துட்டு மேலே அந்த சீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட கஸ்டமருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கார்ஸ்லலாம் வந்து இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஃபேஸ் லிஃப்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. அதே மாதிரி ஃபிகோவில் வந்து மேஜரான ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஏன் ஃபிகோ வந்துட்டு நிறைய பேர் செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கு வந்து ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேஜரான ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த
கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டியே வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் லோவான இன்ஜெக்டர்ஸ் வந்து இந்த காரில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து அடிக்கடி வந்துட்டு நமக்கு இன்ஜெக்டர்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து வந்துட்டே இருக்கும். பட் எங்கள் காருக்கு வந்ததில்லை இது வரையும். ஸோ வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் நம்ம காருக்கு வந்ததில்லை. இந்த இன்ஜெக்டர்ஸ் ப்ராப்ளம்னால தான் வந்துட்டு, ஏன்னா இன்ஜெக்டர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு காஸ்ட் வந்து அதிகம். ஸோ அதனாலே வந்து நிறைய பேர் செகண்ட் ஹேண்டில் வந்து ஃபிகோ வந்து வாங்கலாமா வேணாமா, அது ஃபோர்டுனா வந்துட்டு மார்க்கெட்டை விட்டு போயிட்டாங்க. ஸோ பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இன்ஜெக்டர்ஸ் ப்ராப்ளம் இருக்குதான். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு வெல் மெயின்டைன்டான ஃபிகோ வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓடின காருமே கூட வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் வந்து வாங்கலாம். ஏன்னா டீசல் இன்ஜின் வந்து வாங்கலாம். பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். டீசல் இன்ஜின்ஸ் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். 1 lakh கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்துச்சு, பட் வெல் மெயின்டைன்டாக இருக்குது காரு. இன்டீரியரும் சரி, எக்ஸ்டீரியரும் சரி, இன்ஜினும் சரி நல்லா வெல் மெயின்டைன்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஃபிகோ வந்து வாங்கலாம். ஒரு பெஸ்ட்டு காரு. இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு கார் வாங்கணும். ஒரு கார்னால் எப்படி இருக்குது, அந்த கார் வந்து எப்படி நம்ம ஃபீல் பண்ணி ஓட்டணுன்றதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு ஃபிகோ தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ இருக்கிற எந்த ஒரு காரையும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ இருக்க கார்ஸ்லாம் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம பாதி தான் ஓட்டுறோம், மிச்சது காரே ஓட்டிக்குது அதுவே. ஸோ அதெல்லாம் பெருசாக வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு பீரியடில் இருந்த கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்தூசியாஸ்டிக் கார்ஸாக தான் வந்துருக்கும். ஏன்னா இதாக இருக்கட்டும், i20 அந்த டைமில் வந்து ஸ்விஃப்ட்டு, இப்போ இருக்க ஸ்விஃப்ட்டுமே நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் யாருக்கும். ஸோ அந்த ஒரு டைமில் இருந்த ஃபஸ்ட் ஜென், செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட்டு, i20, அதே மாதிரி வெர்னா, சிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்தூசியாஸ்டிக் கார். என்தூசியாஸ்டிக் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஃபீல் பண்ணி ட்ரைவ் பண்ணணும். அதாவது நம்ம வேகமாக ஓட்டினா தான் வந்து என்தூசியாஸ்ட்டு அப்படிலாம் வந்து கிடையாது. வேகமாக ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் வந்து ஆகும். இப்போ இருக்க நிறையா பேர் யங் ஜென்ரேஷன்ஸ், நானே யங் ஜென்ரேஷன் தான், பூமர் மாதிரி பேசுகிறேன். யங் ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரை வாங்கினாங்க அப்படின்னா அழுத்துறாங்க போட்டுக்கிட்டு 120 140 தான். ஸோ அப்படி ஓட்டுறது வந்து ஒரு நல்ல டிரைவருக்கு வந்து அழகு கிடையாது. ஸோ ஃபீல் பண்ணி நம்ம உள்ளே உட்காந்துருக்கணுக்கும் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். நம்ம டிரைவிங்கை வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் கூட உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அது நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கணும். ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங்கை வந்து கொடுக்கணும். அதே மாதிரி டிரைவ் பண்ண நம்மளுக்கும் வந்து ஒரு காருக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வந்து இருக்கணும். இந்த காரோட இன்ஜின் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த ஆர்பிஎம்ல எப்படி வந்து இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது, இன்னும் ஆர்பிஎம் ரைஸ் பண்ணோம்னா எப்படி ஒர்க் ஆகுது, டர்போ வந்து எப்போ ஒர்க் ஆகுது, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸும் சரி, இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 30 அந்த ஏஜில் இருக்கிறவங்களும் சரி, பெருசாக வந்துட்டு காரை வந்துட்டு என்ன சொல்கிறது, காரோட ஒரு என்கேஜ் ஆகி வந்து ட்ரைவ் பண்ண மாட்டாங்க. பட் எல்லாத்தையும் சொல்லலை, கொஞ்சம் ஒரு சில பேர். பட் யங் ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நானே சொல்லுவேன், பெருசாலாம் வந்துட்டு காரோட என்கேஜ் ஆகி ஒரு லவ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறாங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஒரு ஜென்ரேஷனில். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம காருங்கிறது ஒரு மிஷின் தான். பட் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரில, லவ் பண்ணி பண்ணணும். ஏன்னா டிரைவிங்கை வந்து சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது, எதுவுமே வந்து ஒரு ஸ்கில் தான். ஸோ அந்த ஒரு ஸ்கில்லை வந்து நமக்கு வந்து நல்லா வந்து நம்ம கற்றுக்கிட்டு நல்லா வந்து மித்தவங்களுக்கும் வந்து சொல்லித்தரவங்களுக்கும் வந்து நல்லா வந்து சொல்லித்தரணும். ஸோ அதான் என்னோட மோட்டிவு. ஸோ வேறு என்ன விட்டுட்டு இந்த காரில் பிரேக்கிங்கை பற்றி பேசியாச்சு. டைட்டானியம்லலாம் வந்து நமக்கு ஏபிஎஸ் வந்து வரும். அதே மாதிரி ரியரில் வந்துட்டு நமக்கு வைப்பரும் வந்து வரும். இதில் வைப்பர் வராது, டிஃபாகர் மட்டும்தான். எப்பவுமே வந்து கூடிய சீக்கிரம் எக்கோ ஸ்போர்ட் வாங்கணும்னு தான் எனக்கு வந்து ஆசை. எக்கோ ஸ்போர்ட்டில் வந்துட்டு டைட்டானியம் எஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியன்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த காரோட
லுக்கும் சரி பெர்ஃபார்மன்ஸும் சரி சூப்பராக இருக்கும். அந்த கார் தான் எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு ட்ரீம் காராக வந்து இருந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் வாங்குவோம். ஏன்னா ஃபோர்டு வந்து போயிட்டாங்க விட்டுட்டு. ஸோ அவங்க திருப்பி வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் திருப்பி வராங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கம்மி தான், சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். வந்தால் நல்லாயிருக்கும். பட் இந்த ஒரு டிடிசி இன்ஜின்லாம் வந்து இப்போ இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும். ஸோ இந்த ஒரு காரை, இந்த ஒரு பிராண்டை வந்து நான் உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி வேகனார் தான் வச்சுருந்தோம். ஸோ அந்த காருமே வந்து நான் கொஞ்சம் நல்லா லவ் பண்ணி நல்லா ட்ரைவ் பண்ணுவேன். பட் இந்த கார் தான் வந்துட்டு அந்த காரில் ஆர்பிஎம் மீட்ரு அதெல்லாம் வந்து பெருசாக இருக்காது. ஸோ அதனால் சும்மா ஸ்பீடை வச்சு மட்டும் நம்ம ஓட்டிகிட்டு இருப்போம். ஸோ இந்த கார் தான் வந்துட்டு நமக்கு வந்து எப்படி கரெக்டாக ஒரு ட்ரைவ் பண்ணணும், எப்படி ஃபியூல் எஃபிஷியன்சியாகவும் அதே மாதிரி உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாகவும் எப்படி வச்சு நம்ம வந்து ட்ரைவ் பண்ணணும், அதே மாதிரி எந்தூசியாஸ்டிக்காக எப்படி ட்ரைவ் பண்ணணுங்கிறத வந்து இந்த காரை ஓட்டி தான் நான் கற்றுக்கிட்டேன் உண்மையாக சொல்லணும்னா. பிகாஸ் நாங்கள் முன்னாடி வச்சுருந்தது பெட்ரோல் இன்ஜின், இது டீசல் இன்ஜின். ஸோ எனக்கு டீசல் இன்ஜின் ஓட்டினதுக்கப்புறம் எனக்கு இப்போ டீசல் இன்ஜின்ஸ் தான் வந்துட்டு ஒரு கிரேஸ் ஆகி போச்சு பெட்ரோலை காட்டிலும். இந்த காரோட மைலேஜ் நிறைய பேர் கேட்பீங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த காரோட மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 17-18 அந்த மாதிரி வந்து கிடைக்கும். அது மாதிரி லாங் எடுத்தீங்க அப்படின்னா 20 வந்து நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதாவது எஃபிஷியண்ட்டாக ஓட்டுனீங்க, கரெக்டாக ஓட்டுனீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 20 வந்து எடுக்கலாம் வித் ஏசியோட. இல்லை கொஞ்சம் அடித்து ஓட்டுறீங்க, ஒரு 120 130 அந்த ரேஞ்சிலலாம் ஓட்டுறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு 16-17 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எங்கள் காரில் அந்தளவு தான் வந்து கிடச்சிருக்கு. நல்ல ஒரு எஃபிஷியன்சியான ஒரு காரும் கூட. உங்களுக்கு நல்ல மைலேஜ் வந்து நல்லாவே வந்து தரும் ஓரளவுக்கு. ஸோ நீங்கள் ஃபிகோ வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிகோ வந்துட்டு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோர்டு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு காரும் வந்துட்டு அதான் இது ஃபிகோ, இன்னும் இதோட அடுத்த ஜென்ரேஷன் ஃபிகோ இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து எஃபிஷியன்சியாக வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபிகோ வந்து அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கார்ஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த அம்மா பாருங்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, ஏதோ வீட்டுக்குள்ளே வாக்கிங் போகிற மாதிரி. நம்ம ஏதோ மெதுவாக வந்ததுனால எஸ்கேப் ஆகிடுச்சு. பாட்டி வேகமெல்லாம் வந்துருந்தாங்கன்னா அடித்து பறக்க விட்டுருப்பாங்க. ஒரு 90, 100, 110 க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த காரில். அதுக்கு மேலேயும் க்ரூஸ் பண்ணலாம். நமக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி. இந்த காரோட ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்லணும். ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியான ஒரு கார் நம்ம இந்த கார். ஏன்னா இந்த காரை வந்துட்டு நிறைய பேர் ரேலிஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த காரோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மிக்சடான ஒரு ஸ்டிஃப் சஸ்பென்ஷன், அதே மாதிரி கம்ஃபர்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டிஃப் ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி இந்த காரோட சேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு சாலிடான ஸ்ட்ராங்கான சேசிஸு, ஸ்டிஃப் சேசிஸ்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் சரி ஸ்விஃப்ட்டு அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் ரேலிஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டியிருப்பாங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன் டிவியில் சின்ன வயசில். நிறையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பிகாஸ் இந்த காரோட இன்ஜினும் கூட. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஓட்டுறவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 பண்ணி தான் ஓட்டுவாங்க. இருந்தாலும் ஸ்டாக்கான இன்ஜின் வச்சு தான் வந்துட்டு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 பண்ணுவாங்க. இந்த ஒரு டிடிசிஏ வச்சு தான். ஸ்டெபிலிட்டியை சொல்கிற வரைக்கும் உண்மையிலே சூப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி நண்பா. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 120 போயிட்டுலாம் கார்னரிங் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா நமக்கு வந்து எந்த ஒரு நம்மளை வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அந்த லைனை விட்டு நம்ம எந்த லைனில் வந்துட்டு கார்னரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே லைனில் வந்து இந்த கார் வந்து கார்னரிங் வந்து பண்ண முடியும். நம்ம அந்த லைனை விட்டு லைட்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து வெளியே தள்ளாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு கார் இது. இப்போ இருக்கிற கார்லலாம் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ரொம்ப கம்மி தான் இப்போ இருக்கிற கார்ஸில். ஒரு சில கார்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும். அதுவும் ஹேட்ச்பேக்கில். ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிகிட்டே நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட்ஸில் இந்த கார் வாங்கலாமா நீங்கள் கேட்பீங்க. ஆல்ரெடி அதுக்கும் சொல்லிட்டேன்.
இந்த இன்ஜெக்டர்ஸ் ப்ராப்ளம் மட்டும் இந்த காரில் வந்து வரும். ஆயில் லீக்கேஜ் கூட ஒரு சில கார்ஸில் தான் வந்து இருக்கும், மேஜராக வந்து இருக்காது. ஏன்னா அவங்க ஃபோர்டு வந்து அப்பயே சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய பேர்த்துக்கு. ஸோ அதனால வந்துட்டு அது பெருசாக இருக்காது. இன்ஜெக்டர்ஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு வெல் மெயின்டைன்டான ஃபிகோ உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் வாங்கலாம்னு தான் சொல்லுவேன் நான். ஃபிகோன்னு இல்லை, ஃபோர்டோட எந்த காராக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு காரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு இப்போ ஃபியஸ்டா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து செடான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு கேரக்டரோட ஒரு கம்ஃபர்ட்டை தரக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுளான காராக வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபிகோ ஆஸ்பயர் அதுவுமே வந்து பார்த்தி அப்படின்னா sub-4 மீட்டர் செடான் அது. ஸோ அதோட சஸ்பென்ஷன்லாம் வந்து எப்படின்னா நல்லா சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷன், சாஃப்ட்வேர் சைடாக வந்து இருக்கும். அந்த நம்ம அப்படியே திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபிகோ ஆஸ்பயர் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஆஸ்பயர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்ட், நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி ஃபிகோ எஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எக்கோ ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு sub-4 மீட்டர் எஸ்யூவி அப்படிங்கிறதுனால அதுலேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காரோட ஸ்டெபிலிட்டி, கார்னரிங்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த காரும் வந்து ரிவ்யூக்கு கேட்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுவுமே வந்து பண்ணிடலாம். ஃபோனை பற்றி நான் நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு நிறையா பேசிட்டேன். உங்களுக்கு எதுவும் ஃபோனை பற்றி கொஞ்சம் யூனிக்காக வந்து ஏதாச்சும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்குமே வந்துட்டு எல்லாமே தெரியும் அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் வந்து நானும் விட்டுருக்கலாம். ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. நம்ம டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சீட் கம்ஃபர்ட் நான் ஆல்ரெடி வந்துட்டு ரிவ்யூலேயே வந்து சொல்லிட்டேன். சீட் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்கும்னு. இதில் வந்து சும்மா ஓவர்வியூவாக சொல்லணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சீட் கம்ஃபர்ட். ஹேட்ச்பேக்கில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கம்ஃபர்டபுள், அதே மாதிரி நமக்கு நல்ல லெக் ரூம் இருக்கிற ஒரு கார்னால் நான் இதை தான் சொல்லுவேன். இதுவும் சரி, இண்டிகாலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த லெக் ரூமு. i20 அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லெக் ரூமுமே வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு வந்து நமக்கு கிடைக்கும். அதில் இந்த காரும் ஒன்று. இந்தபடி எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஹாரன்லாம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம போட்டது. இதில் வருது அந்த கிங்கி ஹாரன் தான் வரும். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நண்பா. அவ்வளோதான். பாய், see you on next வீடியோ. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து பண்ணி விட்ருங்க. பாய் நண்பா, டேக் கேர்.